ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற பழைய மாஸ்க்கை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துருக்கிற இந்த மாஸ்கில் 2 இடத்துல இந்த மாதிரி அழகான டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைனை அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பேங்கிள் வச்சு சர்க்கிள் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் பென்சில் வச்சு தான் சர்க்கிள் பண்ணுறேன். சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்போர்டில் சின்னதாக 2 சர்க்கிள் ட்ரா பண்ணி அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், மாஸ்கில் பேக் சைடில் ஒரு கிளாத் கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற கார்ட்போர்டை ப்ளேஸ் பண்ணி அதையுமே ட்ரா பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மாஸ்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தில் கார்ட்போர்டை நம்ம சென்டராக வச்சு அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன க்ளூ இருக்கோ அதை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பின்பக்கமாக திருப்பி வச்சுட்டு அதில் சென்டரில் கார்ட்போர்டை வச்சு அதை கார்ட்போர்டை சுற்றி அந்த கிளாத்தை பேஸ்ட் பண்ண போகிறோம், ஒட்ட போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் கலர் கிளாத் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தில் நம்ம தோடு மாட்டுறதுக்கான பேஸ் பின் இருக்கும்ல, அந்த பின்னை அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது இதில் ஒரு ஐபின் நான் அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுதான் இந்த ஐபின். இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த ஐபின்னையும் நான் இதில் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போது மாஸ்கில் ப்ளைனான மீதி கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்லையும் அதே வளையலை வச்சு 2 சர்க்கிள் வரைஞ்சி அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து கார்ட்போர்டில் ட்ரையாங்கிள் பீஸ் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த கிளாத்துக்கு நடுவில் வச்சு அதையுமே ஃபுல்லாக நான் கவர் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். ஸோ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த ட்ரையாங்கிள் பீஸில் ஒரு ஹோல் போடணும். ஹோல் போட்டுட்டு இந்த கனெக்டிங் ரிங்கில் ஒரு சின்ன ஒயிட் பேர்ல் ஆட் பண்ணுறேன். அந்த முத்து ஆட் பண்ணி அந்த கனெக்டிங் ரிங்கையும் ஆட் பண்ணி நான் முடிச்சுக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். நம்மளோட இயரிங் அழகாக ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம வாஷர் ஆட் பண்ண போகிறோம். இந்த வாஷர் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டான இயரிங் நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. பாருங்கள், மாஸ்கில் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள், எவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட மாஸ்க் இயரிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மாஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாஸ்கில் சின்ன ஸ்கேலோட அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போது இதில் ஒரு சின்ன மெலிசான ஒரு அட்டை எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிறது எப்பி நூடுல்ஸில் வரும் இல்லையா, அந்த ஷீட் தான். அந்த அட்டையை இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை அந்த கிளாத்துக்கு சென்டரில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி மடித்து நான் ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இன்னொரு கிளாத் இருந்துச்சு இல்லையா, அதையுமே சேம் அதே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டியிருக்கிறது தெரியாத மாதிரி அதை கவர் பண்ணி ஒட்டிடணும். அடுத்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா இயரிங் பண்ணுறதுக்கு, அந்த மாஸ்கில் இருந்த ரோப்பை இதுக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், நம்மளோட புக் மார்க் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் புக்குக்குள்ளே வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம புக்கில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த பேஜ் படிச்சுட்டு இருந்தோமோ அந்த பேஜ் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட புக் மார்க் சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு மாஸ்கை பின்பக்கமாக திருப்பி அதை மடித்து அதோட 2 ஓரத்தையும் நான் தச்சிருக்கேன். கையால் தான் தச்சிருக்கேன், நார்மல் ரன்னிங் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே தலைகீழாக திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே க்யூட்டான ஒரு ஹேண்ட்பேக் கிடச்சிரும். பாருங்கள், எவ்வளோ அழகான ஹேண்ட்பேக். ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் திருப்பி போட்டு நான் கார்னரை தச்சிருக்கேன். இந்த குட்டி க்யூட் ஹேண்ட்பேக்கை உங்கள் வீட்டு குட்டீஸ் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் இதில் பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பட்டன் இல்லை அப்படின்னாலும் நம்ம வெல்க்ரோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட குட்டி ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம காயின் இல்லை காசு எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். குட்டீஸ் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட க்யூட் குட்டி ஹேண்ட்பேக் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரி இன்னொரு மாஸ்க்லேயும் நான் குட்டி ஹேண்ட்பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நான் பட்டன்ஸ் எதுவுமே வைக்கல, அப்படியே ப்ளைனாக தான் விட்டுருக்கேன்.
இதில் நம்மளோட சின்ன சின்ன ஐட்டம்ஸ் லைக் பென் ட்ரைவ் இல்லை நம்மளோட இயர்ரிங்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே மற்ற திங்ஸோடு சேர்த்து இதை நம்ம வைக்கும்போது நம்மளோட பென் ட்ரைவோ இல்லை இயர்ரிங்ஸோ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். ஓகே, மாஸ்கில் பண்ண இந்த 3 ஐட்டமில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.